மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து இந்த வருஷம் வந்து தமிழர் திருநாள் இது வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து புதுசா வந்து திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அடுத்த வருஷம் நமக்கெல்லாம் திராவிட பொங்கலா இல்ல தமிழர் திருநாள் பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரிங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, கிட்னி திருட்டு. அதாவது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆஸ் பர் எம்எல்ஏஸ் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த மாஃபியா கும்பல்ல ஒருத்தர் வந்து சொல்லுது, திருட்டுலாம் சொல்லாதீங்க, கிட்னி வந்துட்டு திருட்டுலாம் சொல்லாதீங்க. என்னது கிட்னி திருட்டுலாம் சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடு. எனது கிட்னி திருட்டு கிடையாது, கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆமா. இப்ப இந்த கிட்னி முறைகேடுல வந்து என்னென்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலையாது. அதை வந்து காசுக்கு விற்கிற அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய மக்களுடைய வறுமை தாங்க காரணம். அது உண்மை. வறுமையினாலதான் வந்து அந்த வந்து விக்கிறாங்க. அப்படியே அந்த வறுமைக்காக விற்கப்படுகிற கிட்னிய அந்த இதை வந்து இந்த மாஃபியா கும்பல்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்களேன். இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாஃபியா கும்பல்ஸ் எல்லாமே வந்து அரசியல்வாதிகளா இருக்கிறது தான் கொடுமையான ஒரு விஷயம். நாட்டை காப்பாத்துறதுக்கு தானே உங்களை நாங்க வந்து தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ எம்பி ஆக்கியிருக்கோம். ஆனா எங்களுடைய கிட்னியை எடுத்து எங்க கிட்டே நீங்க வியாபாரம் பண்றதுக்காக வந்து உங்களை எல்லாம் நாங்க எம்பி எம்எல்ஏவா ஆக்கியிருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த கிட்னி மாஃபியா கும்பல்லாம் எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். மகாராஷ்டிரால சந்திரபூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு விவசாயி. அவர் வந்து ஒரு வந்து வீடியோ வந்து வெளியிடுறாரு. அதாவது என்னன்னா, நான் 1,00,000 ரூபாய் வந்து கடன் வாங்கியிருந்தேன் வட்டிக்கு. அந்த வட்டிக்கு அந்த 1,00,000 ரூபாயை இது பண்றதுக்காக நான் வந்து என்னுடைய கிட்னியை வந்து நான் வித்தேன். அப்படி விக்கிறப்ப எனக்கு வந்துட்டு எனக்கு காசு ஒழுங்கா வரல. அதுக்காக வந்துட்டு நான் அந்த 1,00,000 ரூபாய் வாங்கினதுக்கு 70 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். கிட்னி கொடுத்து எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு இந்த தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டு விட்டுருச்சு. வீடியோ போட்டோன்னா மகாராஷ்டிரா போலீஸ் வந்து உடனே வந்து துரிதமாக செயல்பட்டு, யாருப்பா தம்பி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லி என்ன சொல்றது, நிறைய வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை வந்து சிக்கிருங்க. அது வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை. அதுல வந்து ராஜரத்தினம் கோவிந்த சுவாமி அப்படிங்கிறவர் தான் வந்து டாக்டரா இருக்காரு. அவர் வந்து இந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காரு. இவங்க என்ன பண்றதுன்னா, கிட்னி வந்து காசுக்கு ஆசை, மக்களுடைய ஏழ்மையை காரணம் காட்டி அவங்கக்கிட்ட வந்து காசு ஆசையை தூண்டி கூட்டிட்டு வந்துட வேண்டியது. கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இருந்து கிட்னியை வாங்கி அந்த கிட்னியை வந்து எங்கெங்கெல்லாம், இந்தியா மட்டும் இல்லாம சீனா, கம்போடியா, இந்த நாடு வரைக்கும் வந்து அந்த கிட்னி அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து செலுத்தியிருக்காங்க. மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பேஷண்ட் கிட்ட வந்து 80 லட்சம் 90 லட்சம் அப்படின்னு காசை வாங்கி கிட்னி அவங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த டோனார் இருக்காங்க இல்லையா, யார் வந்து கிட்னி வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் வெறும் 5 லட்சம் 6 லட்சம், அதாவது அவங்க வாங்கின பணத்துல இருந்து 10% தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க கிட்னி வந்து அந்த டோனார் கிட்ட வாங்குறப்ப என்ன சொல்லி வாங்கியிருக்குதுன்னா, உங்களுக்கு 50 லட்சம் நாங்க தரோம், 60 லட்சம் தரோம்னு ஆசையை காட்டி அவங்க கிட்னியை வாங்க வச்சுட்டு 5 லட்சத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதுல கொந்தளிச்ச கிட்னி கொடுத்தவங்க எல்லாம் இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து விசாரிச்சுட்டு மகாராஷ்டிரா போலீஸ் உடனே விசாரிச்சு குடுகுடுன்னு வந்தா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சிக்கிட்டாங்க. இதுல அந்த திருச்சிக்கார டாக்டர் வந்து சிக்கிட்டாரு. இப்ப அவர் வந்து தலைமறைவா இருக்காரு, இன்னுமே வந்து வெளில வரல. அப்ப வந்து இந்த கிட்னி விஷயம் இருக்கு இல்லையா, இதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து பெரம்பலூர்ல இருக்கு. ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இந்த மாதிரி கிட்னி வந்து மாஃபியா கும்பல்ஸ் வந்துட்டு பண்றாங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் இருக்கு இல்லையா, அதோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎம்கே உடைய எம்எல்ஏ தான் அவரு. ஹாஸ்பிட்டலே இந்த மாதிரி கிட்னி வந்து திருட்டு நடைபெற்று விற்கப்படுது. இப்ப வந்து அதுல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் இருக்கு இல்லையா, பள்ளிப்பாளையம், அங்க வந்து நிறைய நெசவு தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. அந்த நெசவு தொழிலாளர்கள் வந்து கந்து வட்டியால பாதிக்கப்படுறாங்க. அப்படி அந்த கந்து வட்டியால பாதிக்கப்பட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க, காசு இல்லாம அவங்களுடைய சம்பளம், அவங்களுக்கு வருமானம் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இல்லையா, அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியலைங்கிறதுனால நிறைய கடன் இருக்கும், அவங்க வாழ்வாதாரம் இருக்கும். அதனால சரி நம்ம ஒரு கிட்னியை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுல வந்து கிட்னி புரோக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுவும் வந்து டிஎம்கே காரங்க தாங்க. திராவிட ஆனந்தன் அவர் பேரு. யாரப்பா அது, திராவிடரும் கூறீங்களே, உங்க பேர்லயே திராவிடம் வச்சுட்டு திருட்டு கும்பல் அப்படின்னு இனிமே பேர் வச்சுக்கோங்க. சரியா?
அப்ப அவர்லாம் போயிட்டு என்ன சொல்றாரு, அவங்க கிட்ட எல்லாம் அங்க இருக்க முக்கியமா வந்து பெண்கள் கிட்ட வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் இல்லையா? உடனே வந்து காசை ஆசை காட்டி 50 லட்சம் 60 லட்சம் தரோம், உங்க கிட்னியை தரோம்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கிட்னியை வந்து எடுத்துட்டு திருப்பி வந்து அவங்களுக்கு 5 லட்சத்தை 6 லட்சத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ற வேண்டியது. சரியா? இந்த மாதிரியான மாஃபியா கும்பல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி விடுவோம். இது வந்து எல்லாருக்குமே அப்புறம் அவங்க எல்லாம் ரொம்ப ஆதங்கப்பட்டு வீடியோ போட்டது மூலமாக இந்த கும்பலோடைய புட்டுக்கள்லாம் வெளியில வந்துருச்சு. ஆனா இதுல வந்து இப்ப மாட்டுறாங்க இல்லையா இந்த டிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம், அவங்களாம் வாயே திறக்கல, ரொம்ப உத்தமர்கள் மாதிரியே பேச வேண்டியது. எனக்கு இது கேட்டோன்னு ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்துட்டு கதிரவன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஓனர் வந்து சொல்றாரு, அதான் அவர் தான் டிஎம்கே உடைய எம்எல்ஏ. அவங்க சொல்றாரு, நான் வந்துட்டு அந்த வீடியோ காமிக்கிற பாருங்களேன், 2 லட்சம் ரூபாய் தான் மீன்ஸ் லாபம் வந்துச்சு அந்த கிட்னியை வந்து வித்ததுல. அதை வச்சு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நான் எப்படி வந்து வாங்குறது, 14 கோடி ரூபாய், அதை நான் எப்படி பண்றது யோசிச்சு பாருங்கன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோங்க. சரியா? இது வந்து சிரிக்கக்கூடிய வீடியோவா? ஒருத்தர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், இது வந்து உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்ற விஷயமா? 250 பேஷண்ட்டுக்கு இப்படி பண்ணிருக்காராமா, பாத்துக்கங்க. 250 பேஷண்ட்டுக்கு நான் பண்ண ஆபரேஷனே 250 தான். எப்ப வந்து நான் ரோல் லைஃப் சொல்றது எல்லா டிகிரிகள் எனக்கு என்ன உதவுனா யாருமே சொல்லி உயிரை கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை பத்தி யாரும் சொல்றதில்லை. பாருங்களேன், இது சிரிக்கக்கூடிய விஷயமாங்க. இதுல என்னன்னா இந்த ஜால்ரா போஸ்டிங் எல்லாம் பக்கத்துல நிக்குதுங்க பாத்தீங்களா, இது கூட சேர்த்தா ஹாஹா அப்படின்னு சிரிக்குதுங்க. நமக்குலாம் அப்படியே பயமா இருக்குல்ல. அதாவது நான் 250 பேர் உயிரை காப்பாத்துனதுலாம் உங்களுக்கு தெரியல, நீங்க வந்துட்டு நான் வாங்கின அந்த 2 லட்சம் ரூபாயில தான் உங்களுக்கு வந்துருதா? 250 பேருக்கு 2 லட்சம் ரூபாய்னா எத்தனை கோடி யோசிச்சு பாருங்களேன். அப்பா இப்பவே கண்ணு கட்டுதே. இது தெரிஞ்ச 2 லட்சம் ரூபாய், தெரியாம எத்தனை லட்சம் ரூபாய் இருக்கும்? இவர் சொல்ற 2 லட்சம் ரூபாய் தான். அவங்களுக்கு கொடுத்தது 80 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு எல்லாருக்கும் 5 லட்சத்தை கொடுத்துட்டு மிச்சம் 75 லட்சம் எங்கே போச்சு? அவர் சொல்றாரு லாப கணக்கு 2 லட்சமா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து நம்புறோம் பாத்தீங்களா? நம்ம மக்கள் தான் எல்லாத்தையுமே நம்புவோம்ல, என்ன சொன்னாலும் நாங்க நம்புவோம். இப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல பொங்கலுக்கு, அப்ப வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் யாராச்சும் கொடுப்பாங்களா காசை? ரேஷன் கடையெல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, யாராச்சும் கொடுப்பாங்களா காசை? கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த மனசு வரணும் இல்லப்பா. அதனால வந்துட்டு சேச்சா உண்மையா இருக்கணும் தெரியுமா? டிஎம்கே காரங்களுக்கு உண்மையா இருக்கணும். இவ்வளவு காசை யாரு கொடுப்பா? அதனால டிஎம்கேக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். சரியா? அதனால வந்து நல்லா போடுங்க, டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும் எல்லாரும். சரியா? நாளைக்கு கிட்னி இருக்குமான்னு பாத்துக்கங்க. 3000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், கிட்னி இருக்குமா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு வந்துட்டு உடம்புல ஒரு பார்ட்ஸ் விட மாட்டாங்க. சரியா? எல்லாம் அவ்வளவுதான். இப்போ சரி அந்த கதையை விடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கல்ல, இது சிரிக்கிற விஷயமா? எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயம். மனித உறுப்புகளை மனிதர்களுடைய வறுமையை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த உடல் உறுப்புகளை எடுத்து அந்த காசுக்காக தானே அவங்க வந்து அந்த உடல் அப்படி இருக்கிறப்ப அந்த காசையும் அவங்களுக்கு கொடுக்காம நீங்களே அதை வந்து ஊழல் பண்ணிட்டு அதுல வந்து என்ன சொல்ற திருட்டுத்தனம் பண்ணிட்டு இதை சிரிச்சுக்கிட்டு பொது வெளியில பேசுறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இவ்வளவு அசிங்கமா இல்லைல்ல? இருக்காது. என்ன பண்ணது? கலியுகமா ஆகி போச்சு. நீங்க வச்சாதான் சட்டம்னு மக்கள் எல்லாரும் ஆயிட்டாங்க. எதிர்கட்சியா வந்து யாருமே இருக்கிறது இல்ல. யாரும் எதிர்கட்சி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்கறதுக்கு ஆள் ஸ்ட்ராங்கான வந்து ஆப்போனன்ட் இருந்தா தானே உங்களை கேள்வி கேட்பாங்க, நீங்க பயப்படுவீங்க. நமக்கு தான் ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் யாருமே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி பயப்படுவோம்? கேள்வி கேட்டா நாங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவோமே. அப்புறம் இதுல வேற எனக்கு என்னன்னா, இந்த மக்கள் எல்லாம் சிரிக்குதுங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரிதான். எந்த அரசியல்வாதி வந்து ஊழல் செய்யறாங்களோ ஃப்ராடு தனம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஜால்ரா தட்ட வேண்டியது, ஜிங் ஜிங் ஜிங்னு சொல்லிட்டு. சரியா?
ஜால்ரா தட்டிட்டு நான் நிறைய இடங்கள்ல பார்ப்பேன். யாரு போனாலும் அரசியல்வாதிகள் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டி இருந்தா உடனே எந்திரிச்சு அவங்க வந்து அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா கூட அவங்க மேல அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க, கால்ல உழுவாங்க. எனக்கு சிரிப்பு வரும். என்னடா இது, இவ்வளவு அலிகேஷன்ஸ் இருந்தாலும் குற்றம் செஞ்சிருக்காங்கிறாங்க, இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே. ஓகே ஓகே, காசு செய்யற வேலைதான் போல இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுப்பேன் நிறைய டைம். ஓகே, அது மாதிரி இப்ப பாருங்களேன், இதுல என்ன காமெடினா, மகாராஷ்டிரா போலீஸ் வந்துட்டு திருச்சியில வந்து அவங்க கிட்ட வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரி கிட்ட கேக்குறாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி விசாரிக்கணும்னு சொன்னோன்னே, நாங்க வைகுண்ட ஏகாதசியில் பிஸியாக உள்ளோம், அந்த ரோந்து விஷயத்துல வந்து நாங்க வேலையில வந்து ஈடுபட்டிருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு நாங்க வந்து ஒத்துழைப்பெல்லாம் தர முடியாது, அதனால நீங்க பிறகு வரவும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். வைகுண்ட ஏகாதசியில மக்களை பாதுகாக்கிறது முக்கியமா, இங்க கிட்னி இது போச்சுன்னு சொல்லிட்டு அலிகேஷன்ஸ் வச்சிருக்கிறது முக்கியமா? அப்படியே இருந்தாலும் போலீஸ் வேற ஆளே இல்லையா? அங்க இப்ப 500 பேர் இருக்கீங்கன்னா அங்க 250 பேர் போங்க, இங்க ஒரு 10 பேர் போய் விசாரிச்சா பத்தாதா? இதெல்லாம் ஒரு காரணமா? என்னங்க அட்மினிஸ்ட்ரேஷன், ஐ டோன்ட் நோ. ஓகே, அது மாதிரி இப்ப இந்த மகாராஷ்டிரால ஒரு கும்பல் வந்து ஆட்டையை போட்டுச்சு இல்லையா கிட்னி விஷயத்துல. அந்த கும்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேர் வந்து ராஜரத்தினம் கோவிந்த சுவாமி. சரியா, பாருங்களேன், பேரை பாருங்க, பெருமாள் வேற வர வச்சு. மக்கள் நாமக்கல்ல பள்ளிப்பாளையத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கந்துவட்டி வந்து கந்துவட்டினாலதான் அவங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கந்துவட்டியை கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிடுச்சு. அப்படி இருந்து கந்துவட்டி கொடுத்து அவங்க எல்லாரையும் வந்து இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மக்கள்லாம் கந்து வட்டி கொடுக்குறீங்களா? மீண்டுமா பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் மருத்துவமனை மீது மேலும் ஒரு சட்டவிரோத கிட்னி விற்பனை புகார். கந்துவட்டி கொடுமையால் சிக்கி தவித்த தனக்கு கிட்னி விற்பனை மூலம் ரூபாய் 5 லட்சம் பணம் கிடைத்ததாக நாமக்கலை சேர்ந்த கூலி தொழிலாளி தகவல். சரியா, மருத்துவக் கல்லூரி திமுக எம்எல்ஏவின் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 150 பேரிடம் நடந்த கிட்னி திருட்டு. இந்த பாருங்க, இவர் தான் தெரியுதா, பேரு தான் வந்து என்னது, கதிரவன். சரியா, மணச்சநல்லூர் எம்எல்ஏ. பாத்துட்டீங்கல்ல, எப்படி பார்த்தாலும் நம்மளாம் பணத்துக்கு அடிமைப்பட்டு உடனே அடுத்த வருஷம் அவரை எம்எல்ஏ ஆக்கிடுவோம். அதனால இது சொல்றது எனக்கு தெரியும், இது சொல்றது வேஸ்ட் தான், இந்த வீடியோ போடுறது அட்டர் வேஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் மனசு கேட்கல, அதனால போடுறேன். சரியா, இதுல வந்து போலீஸ் வந்து அதாவது இதுல வந்து யாரு இது பண்ணிருக்காங்க, திராவிட ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் புரோக்கரா செயல்பட்டு இருக்காரு. அவரை வந்து டிஎம்கேல இருக்கவங்க வந்து கைது செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வீட்டுக்கே அவர் மேல ஃப்ராட் அலிகேஷன்ஸ் இருக்கு. அப்படிதான் வீட்டுக்கு வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு எல்லாம் திரியிறாராமா. சரியா, தமிழகத்தில் வந்து கந்துவட்டி தடை சட்டம் உள்ளது. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் கந்துவட்டி கடனை தீர்க்கவே சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்ய முன் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, திமுக முன்னாள் அமைச்சரின் மருமகன் தலைமறைவு. அவர்தாங்க ராஜரத்தினம் கோவிந்தசுவாமி. அவர்தான் கிட்னி திருட்டு வழக்கில் தொடர்புடைய ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவரும் திமுக முன்னாள் அமைச்சர் செல்வராஜின் மருமகனுமான ராஜரத்தினம் தலைமறைவு. கிட்னி திருட்டு விவகாரத்தில் திமுகவினரின் பெயர்கள் தொடர்ந்து அடிபடுவதால் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். இப்ப தலைகுனிவு தலைகுனிவுதான் ஏற்பட்டிருக்குன்னு பொதுமக்கள் ரொம்ப அப்படியே விமர்சனம் வைக்கிறாங்களாம். நீங்க விமர்சனம் எப்படி வைப்பீங்கன்னு தெரியுங்க. இந்த சொன்னீங்களே 3000 வாங்கிக்கிட்டு அடுத்த வருஷம் ஓட்ட போட்டு நாட்டை நாசமாக்குவீங்க இல்லையா, அந்த வேலை. யாரு கிட்னி போனா நமக்கு என்ன? அவன் காசு தேவைப்படுத்தி கிட்னி போகுது, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம கிட்னி போகுதா, நம்ம கிட்னி பத்திரமா இருக்குது இல்ல, அது போதும் நமக்கு. சரியா, அடுத்தவன் கிட்னி போனா என்ன, ஹார்ட் போனா என்ன, மண்டை உடைஞ்சா நமக்கு என்ன, நம்ம பத்திரமா இருக்கிறோம். ஓகே, நமக்கு 3000 ரூபாய் காசு கிடைக்குது, 1000 ரூபாய் காசு கிடைக்குது, அதுக்கு உண்மையா இருக்கணும் தெரியுமா? யார் வீட்டு காசு? கலைஞருடைய காசு தெரியுமா? அவர் உழைச்சு சம்பாரிச்ச காசு, அந்த காசை முன் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப பாருங்க, இந்த கிட்னி பிரச்சனையில வந்தாருல்ல தனலட்சுமி காலேஜ், அவர் யாருப்பா? கதிரவன். அவர் அப்பாவுடைய காசு தெரியுமா? அவர் உழைச்சு சம்பாரிச்ச காசு எல்லாம் இந்த மாதிரி கிட்னி வந்து திருடி சம்பாரிச்ச காசு நம்ம எல்லாரும் டிஎம்கே காரங்க எல்லாரும் கொடுக்குறாங்க.
அவங்களுடைய சொத்தை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல, ஓட்ட போடுங்கங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மக்கள்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு அலிகேஷன்ஸ் வந்துச்சு, ஒரு வந்து தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அப்ப மட்டும்தான் நம்ம மக்களுக்கு அப்படியே உறுத்திக்கிட்டு வரும், அப்படின்னு சொல்லிட்டு வீரம் பொங்கும். அதுக்கப்புறம்லாம் வந்து வீரத்துக்கு பபாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியா? காசை பார்த்த உடனே வீரம் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும், அப்படியே மண்ணை விட்டு வெளியில வராது. சரியா? நீங்க வந்து யாருக்கோ போடுங்கங்க. எப்படியும் நாட்டை நாசமாக்குறது முடிவு பண்ணியாச்சு. அது இப்ப பண்ணா என்ன, நாளைக்கு பண்ணுனா என்ன, இல்ல அடுத்த வருஷம் பண்ணுனா என்ன? சரியா? நன்றி மக்களே.